இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லு பூமி, உன்னை எனக்கு பிடிக்கும்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு பூமி. அப்போ அவ மட்டும் கிடையாது, எவன் வந்தாலும் சரி நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது பூமி. அப்படி தேவைப்பட்டா அவனை கொலையும் பண்ணுவேன். அங்க இருந்து உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன். ஹலோ பூமி, நீ அழுகிறியா? நீ எதுக்காக அழுகிற பூமி? ஐ லவ் யூன்னு ஒரே ஒரு வார்த்தை போதும். ஹலோ ஹலோ பூமி, என்னம்மா அழுதுகிட்டே போனை கட் பண்ணிட்ட? என்னாச்சு? பிடிச்சிருக்குன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொல்றாரு. நீ சொல்ல வேண்டியதானம்மா? சொன்னா இங்க வந்து என் அப்பாவை கொன்னுட்டு என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போறேங்கிறாரு. சொல்றீங்களா? நீங்களே சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லவா? இங்க பாரு, உன்னை தேடி வந்து அடிக்கிற அளவுக்கு தயவு செஞ்சு கோவத்தை வர வைக்காத. அப்புறம் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்க அப்பனுக்கும் எனக்கு சண்டை ஆரம்பிச்சிடும். ஐயோ, அப்படிலாம் எதுவும் நடக்க கூடாது. என் அப்பா கிட்ட நீங்க எப்பவும் பாசமா இருக்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா என் அப்பா கால்ல விழுந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நீ கெஞ்சணும். நான் இல்லாம நீ செத்து போயிடுவேன்னு சொல்லி ஒப்பாரி வச்சுக்கிட்டு அழணும். நக்ஷத்ரா, என்னுடைய பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. இன்னொரு தடவை நான் உன் வீட்டுக்கு வர மாதிரி நீ வச்சுக்கிட்டேன்னு வையேன், அது உன்னுடைய பர்த்டேவா இருக்காது, உன் அப்பனுக்கும் உனக்கும் டெத் டேவா தான் இருக்கும். 1+1 ஆஃபர். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நீங்க ஆவேசப்படுறீங்க மாமா. அப்புறம் எதுக்கு நீ இல்லாம நான் உயிரோட இருக்க மாட்டேன், என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி மெசேஜ்ல அனுப்பியிருக்க? வாட்? நான் எதுக்கு உனக்கு மெசேஜ் பண்ண போறேன்? ஒரு தடவை உங்க போனை எடுத்து நார்மல் மெசேஜ் ஓபன் பண்ணி அதுல நீங்க எனக்கு என்ன மெசேஜ் பண்ணிருக்கீங்கன்னு நல்லா படிச்சு பாருங்க மாமா. ஏய், நான் தான் உனக்கு எந்த மெசேஜும் அனுப்பலன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? மாமா, இரிட்டேஷன்ல விவரங்களை விட்டுற கூடாது, ஃப்ரஸ்ட்ரேஷன்ல உயிரை விட்டுற கூடாதுன்னு சொல்லுவாங்க. கூலா ஒரு வாட்டி நீங்க எனக்கு அனுப்பின மெசேஜ படிச்சு பாருங்க. டியர் நக்ஷத்ரா, ஐ லவ் யூ. நீ இல்லாம என்னால ஒரு நாள் கூட உயிரோட வாழ முடியாது. நீ நோன்னு சொன்னா அந்த நொடியே உயிரை விட்டுருவேன் நக்ஷத்ரா. சோ என்ன காதலிச்சு இந்த மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா, இல்ல இந்த மாமாவை கண்டுக்காம அப்படியே விட்டுற போறியா?
உங்க போன்ல இருந்து என் போனுக்கு மெசேஜ் அனுப்புனது நான் தான். ஆனா அத நான் வெளியே சொல்ல மாட்டேனே. நீ எனக்கு இப்படி ஒரு மெசேஜ அனுப்பலன்னு சொன்னா இந்த உலகம் அத நம்பாதுல்ல. சோ நீங்க என் பர்த்டேக்கு போட்டுட்டு வர்றதுக்கு ஸ்பெஷலா ஒரு சூட்டை ரெடி பண்ணி அங்க வச்சிருக்கேன். அந்த சூட்டை போட்டுக்கிட்டா என் பர்த்டேக்கு நீங்க வரணும். கேக்க கட் பண்ணி எனக்கு நீங்க ஊட்டி விடணும். அப்படி நடக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த மெசேஜ என் வீட்ல இருக்கிறவங்களுக்கு நான் காட்டுவேன். நோ. ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சோஷியல் மீடியாவிலயும் போடுவேன். ஐ செட் நோ. நீங்க எத்தனை வாட்டி நோ சொன்னாலும் நான் சொன்ன எல்லாத்துக்கும் நீங்க எஸ் சொல்லிதான் ஆகணும் மாமா. லுக், யூ கான்ட் டூ திஸ். நீ இப்படி பிளாக்மெயில் பண்றதெல்லாம் நல்லதுக்கு இல்ல நட்சத்திரா. நல்லதோ கெட்டதோ நம்ம நினைச்ச லட்சியத்தை நம்ம அடையணும்னா இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிதான் ஆகணும் மாமா. நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ண மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கு நீங்க என் பர்த்டேக்கு வரீங்க, கேக்க கட் பண்ணி எனக்கு நீங்க ஊட்டி விடுறீங்க. What? How the hell is this possible? உன் குடும்பத்துக்கும் எனக்கும் ஆகாது, அது உனக்கும் நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது என்னால எப்படி வர முடியும்? சும்மா கத்தாதீங்க மாமா. சிச்சுவேஷனை மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்கிரிப்ட் உங்க இஷ்டம். நல்லா யோசிச்சு நான் சொன்னது எல்லாமே நடக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. பாய் மாமா. ஏய் நட்சத்திரா, நட்சத்திரா listen to me. எம்மாடி, உண்மையில நீ பயங்கரமான ஆளா இருக்கேடி. வானத்துல இருக்கிற நட்சத்திரம் மாதிரி உன்னுடைய யோசனையும் வேற லெவல்ல இருக்குன்னு நீ இப்ப ப்ரூவ் பண்ணி காட்டிட்ட. தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். நாளைக்கு என் மாமா வந்து நான் சொன்ன விஷயத்த அவர் அப்படியே பண்ண போறதுனால நாங்க 2 பேருமே உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருக்கோம்னு எங்க வீட்லயும் இந்த சொசைட்டிலயும் ஒரு பேர் வந்துரும். அதுக்கப்புறம் என் மாமாவால லவ்ல விழாம இருக்கவும் முடியாது, என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருக்கவும் முடியாது. இதுதான் என் ஃபைனல் கோல்.